நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. விடாமுயற்சி படம் ஃபைனலாக February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அஜித் சார் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு தரிசனமான நாள்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2023 பொங்கலுக்கு துணிவு படம் வந்துச்சு. அதோட இப்போ 2 வருஷம் கழிச்சு February 6ஆம் தேதி ஃபைனலாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட புக்கிங் வேற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லா ஊர்கள்லையும். இன்ஃபேக்ட் ஓவர்சீஸ் ஆகட்டும், இங்கே சென்னையில் ஆகட்டும், ஓப்பன் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே. புக் மை ஷோவில் கிட்டத்தட்ட வந்து கோட்டுக்கு ஈக்குவலாக வந்து விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சில தகவல் வருது. கரெக்டாக இந்த 1 மணி நேரத்தில் இத்தனை பேர் புக் பண்ணிருக்காங்க, இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு போட்டி போட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோஃபார் மகிழ் திருமணி சார் எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணி வராதிங்க, படத்தில் மாஸ் சீன்ஸ் இருக்காது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னப்பவும் பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போது அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். என்ன மகிழ் சார் நீங்கள் மாஸ் சீன் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை பண்ணும். ஏன்னா அஜித் சார் கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்லவா வேணும். ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே அந்த ஒரு வாரம் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி குட் பேட் அக்லியும் April 10 தான் வரப்போகுதுன்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்களும் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. மேபி விடாமுயற்சி படம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் படமாக மாறிடுச்சுன்னா மேபி அந்த படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 ஒரு மாதம் தான் கேப் இருக்கனால மேபி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி May 1க்கு தள்ளுறாங்களா, எப்போ தள்ளுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ குட் பேட் அக்லி பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. படத்தில் வந்து நம்ம விடாமுயற்சியில் வந்து பத்திக்கிச்சு ஒரு ராட்சசத்திரி அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா, இங்கே ஆல்ரெடி தீனால ஒரு தலன்னு ஒரு டேக் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு பத்திக்குச்சி பத்திக்காரா பாட்டு. ஸோ அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஒரு சம்பவம் மட்டும் ஆதிக் பண்ணியிருந்தாருன்னா தேட்டர் தெரிச்சிடும். ஏன்னா நமக்கு மார்க்காண்டிலே தெரியும், ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தேட்டரில் வர இடத்துலாம் பிளாஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வத்திக்குச்சி பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே தேட்டரில் கொண்டாட்டமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் குட் பேட் அக்லி நாங்கள் 10ஆம் தேதி வரேன்னு சொன்னாலும் இட்லி கடையும் அதற்கு காம்படிஷனாக நாங்கள் எங்கள் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கருண் விஜய் கூட இருந்து ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு தனுஷ் சார். ஸோ ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜானர் தான். ஒரு லைட் ஆர்டராக படங்கள் பார்க்குறவங்க இட்லி கடை படத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. குட் பேட் அக்லி எல்லா ஃபேன்ஸும் பார்க்குறது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக இருக்குங்கிற எந்த டவுட்டும் வேணாம். அதே மாதிரி பூஜா ஹெக்டே மேம் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் ஜனநாயகன் பற்றி அவங்க சொன்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் நாங்கள் பீஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்போ அடுத்து விஜய் சாரோட படம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த அரபி குத்து பேர் எங்களுக்கு திருப்பி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் ஜனநாயகன் படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட லாஸ்ட் படம்னால கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகனில் திருப்பி வந்து அரபி குத்து மாதிரி ஒரு பாட்டு இருக்கா, இல்லை எச்வினோ சார் வந்து அந்த மாதிரிலாம் பாட்டு வைப்பாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆடியன்ஸை கண்டிப்பாக விஜய் சார் வந்து ஏமாற்ற மாட்டார். கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுவார். கடைசி படம் அப்படிங்கும்போது கடைசியாக ஒரு பாட்டும் பாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரபி குத்து மாதிரி ஒரு சாங்கும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனநாயகன் படத்தில் என்ன மாதிரி ஒரு சாங் சீக்வன்ஸில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ பற்றியும் பூஜா ஹெக்டே மேம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் ராதேஷாமில் பார்த்து தான் வந்து ரெட்ரோ படத்தை புக் பண்ணார். ராதேஷாமில் வந்து அவருக்கு 2 எமோஷனல் சீன் ரொம்ப பிடிச்சதான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் வந்து ரெட்ரோ படத்தில் வந்து உங்களை கமிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேக் டு பேக் படங்கள் பூஜா ஹெக்டே மேம் வச்சிருக்காங்க. ரெட்ரோ டீசர் பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு அழகான ஒரு கார்த்திக் சுப்ராஜோட ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் பூஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போது, அவங்க என்ன மாதிரி ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை நடித்து நம்மளை கண் கலங்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். SK25 பராசக்தின்னு டைட்டில் வச்சு டீசரை விட்டாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக படம் அடுத்த வருஷம் ஜூலை 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்தும் இந்த மேக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். மேக்குள்ளே முடிச்சதுக்கப்புறம் படத்துக்கு சிஜி ஒர்க்ஸ் நிறையா ஒர்க் இருக்கிறதுனால படம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. SK23 முருகதாஸ் சார் படம், அந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஃபைனல் லெக் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சது. கண்டிப்பாக SK23 முருகதாஸ் சார் படம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. SK24 படம் சிபி சக்கரவர்த்தி டான் பட இயக்குனர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு மேலே பேசப்பட்டுச்சு. பட் இப்போது அவர் பண்ணாமல் குட் நைட் படத்தை எடுத்த விநாயக் சந்திரசேகர் தான் வந்து SK24 படத்தை இயக்க போகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். குட் நைட் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் சார் நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக நடித்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சினிமா செய்திகள் இதுதான். நன்றி, வணக்கம்.
நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.